அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்தா, ஈரான் மக்களின் சபதமும் பேரெழுச்சியும் என்பது பற்றி பார்ப்போம். கடந்த வியாழன் அன்று ஈரானில் உள்ள முக்கிய நகரங்களில் ஒன்றான மஸ்கத் நகரில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதலால் மரணமடைந்த ஈரானின் முன்னாள் அதிஉச்ச உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமெனியின் இறுதி அடக்க நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை 101 வயது நிரம்பிய ஒருவர் நடத்தி வைத்ததையும் காண முடிந்தது. இந்த இறுதி நிகழ்வில் லட்சோப லட்சம் ஈரான் மக்கள் கலந்து கொண்டதை ஒட்டுமொத்த உலகமே கண்டு வியந்தது. இவ்வாறு கலந்து கொண்ட ஈரான் மக்களின் ஏகோபித்த சபதம் இன்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கதிகலங்க செய்துள்ளது. தொடர்ந்து 6 நாட்களாக நடந்த இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஈரான் மக்கள் உணர்வுகளில் இருந்து அவர்கள் தற்போதைய ஈரான் ஆட்சியாளர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதனை முழுமையாக ஆதரிக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. இந்த இறுதியடக்க 6 நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட 2 கோடிக்கும் அதிகமான ஈரான் மக்களில் பலர் தங்களது கைகளில் சிவப்பு கொடிகளை ஏந்தி ஈரான் நாட்டின் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நாட்டின் அதிஉயர் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமெனியின் மரணத்திற்கு காரணமான ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் பழிதீர்க்க வேண்டும் என முழக்கமிட்டதோடு ஈரானின் இன்றைய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் தீர்வை தராது என்பதை அம்மக்களின் ஒற்றை சபதமாக இருக்கிறது. கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற இறுதியடக்க ஊர்வல நிகழ்வு ஈரான் முழுவதும் நடைபெற்றது என்பதோடு அந்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரு குடையின் கீழ் அணிவகுக்கச் செய்து நாட்டு மக்களை தேசியத்தின் மீது பற்று கொண்டவர்களாக மாற்றிவிட்டது. மக்கள் அனைவரையும் ஒன்றுபட்ட சக்தியாக மாற்றிவிட்டது. இப்போதைய ஈரான் அரசு இதனை மிகச் சரியாக கையாண்டு மாபெரும் வெற்றி கண்டுள்ளது. ஈரானின் இந்த வெற்றியை குலைப்பதற்கான வேலைகளை அமெரிக்கா தொடர்ந்து செய்து வருகிறது. அமைதி ஒப்பந்தம் ரத்து என்கிறது, தாக்குதல்களை செய்தது. இருந்தபோதிலும் அது அமெரிக்காவுக்கு எதிராகவே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் மாறி நிற்கிறது. மறுபுறம் ஈரான் மக்களின் சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இன்றைய ஈரான் அரசும் உள்ளது. எந்த மக்களை ஈரான் அரசுக்கு எதிரானவர்கள் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலக அரங்கில் நிலைநிறுத்தியதோ அந்த மக்களே இன்று ஓரணியாக ஒன்று திரண்டு சிவப்பு கொடியேந்தி ஒரே சக்தியாக உருவெடுத்து அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம், ட்ரம்பை கொல், நெதன்யாகுவை கொல் என சபதமேற்று முழக்கமிடுவதை காண முடிகிறது. ஈரான் மக்களின் இந்த பேரெழுச்சிக்கு மத்தியில் இஸ்ரேல் புலனாய்வு அமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு முக்கிய தகவலை தொகுத்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தகவலின்படி ஈரானிடம் தற்போது ஒரு திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தின்படி ஈரானால் ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக தெரிய வருகிறது என கூறப்படுகிறது. இது உண்மையாக இருக்குமோ என பலரும் சந்தேகப்படும் விதமாக
சில தினங்களுக்கு முன் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள துருக்கி நாட்டிற்கு வருகை தந்த ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஈரானால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறினார். அவர் மேலும் கூறும்போது, தனக்கு இவ்வளவு நாளும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்ததாகவும் அது இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். அதோடு துருக்கி சென்ற ட்ரம்ப் அங்கிருந்து திரும்பும்போது தனக்கு வந்த அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை இரகசிய தகவல்களை தொடர்ந்து அங்கு செல்வதற்கு தான் பயன்படுத்திய விமானத்தை தவிர்த்து வேறு மாற்று விமானத்தை பயன்படுத்தியே திரும்பியுள்ளார் என்ற செய்தியும் வருகிறது. இதிலிருந்து ஏதோ ஒரு சம்பவம் திரைமறைவில் அரங்கேறி வருவதை நாம் உணர முடிகிறது. உண்மையிலேயே ட்ரம்புக்கு ஈரான் குறிவைத்துள்ளதா என்ற சந்தேகமும் நமக்கு வரத்தான் செய்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.